LIC SIIP பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ண இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க இந்த வீடியோல இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. So LIC SIIP பிளான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் SIP கிடையாது. இது ஒரு ULIP நேம்ட் SIIP. So இந்த நேம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் ரெகுலர் பிரீமியம் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்க பிரீமியம்ஸ் ரெகுலரா நீங்க இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி இல்ல மந்த்லி இன்டர்வல்ஸ்லயுமே கட்டலாம். அண்ட் இதுல 4 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அவைலபிளா இருக்கு. கேரண்டீட் அடிஷன்ஸ்மே உங்க ஃபண்ட் வேல்யூக்கு நீங்க ஆட் பண்றாங்க. அண்ட் ரைடர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அண்ட் லாக் இன் பீரியட்க்கு அப்புறமா பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ்மே அலோ பண்றாங்க. அண்ட் இதுல பெனிஃபிட் பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் ரீஃபண்ட் ஆஃப் மொர்டாலிட்டி சார்ஜஸ் அண்ட் கேரண்டீட் அடிஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும் சில ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்து. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாண்ட் ஃபண்ட், செக்யூர்ட் ஃபண்ட், பேலன்ஸ் ஃபண்ட், growth ஃபண்ட் அப்படின்ட்டு. இப்போ இந்த டேபுலர் காலம்ல ஒவ்வொரு அசெட் கிளாஸ், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்ல வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்ல லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், இந்த மாதிரியான அசெட் கிளாஸஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஆல்சோ அதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே விச் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் லோ டு ஹை ரிஸ்க். இப்போ இதுல ஒரு யூலிப் பாலிசி அப்படின்றதுனால வேரியஸ் சார்ஜஸ்மே இருக்கு. லைக் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சார்ஜஸ். இது வந்து நீங்க ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடரை வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், ஸ்விட்சிங் சார்ஜ், பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ், டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ், மிஸ்செல்லனஸ் சார்ஜஸ்ன்னு இந்த மாதிரி ஹெவி சார்ஜஸ் வந்து இம்போஸ் பண்றாங்க பாலிசி ஹோல்டர் மேல. தி திங் இஸ், இப்போ நீங்க மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவ்வளோ அன்னெசரி ஃப்ரிவலஸ் சார்ஜஸ் இருக்காது. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா மொர்டாலிட்டி சார்ஜ் லைஃப் கவர் ப்ரொவைட் பண்றதுக்கும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் ஃபண்ட் மேனேஜ் பண்றதுக்கு, இந்த 2 சார்ஜ் நம்ம ஜஸ்ட் பண்ணலாம். மத்தபடி ஜெனரலா இதுல மத்த சார்ஜஸ் பாருங்க, மிஸ்செல்லனஸ் சார்ஜஸ் இல்ல உங்க மணியை ஸ்விட்ச் பண்றதுக்கு அவங்க சார்ஜ் பண்றாங்க, அகைன் உங்க மணியை வித்ட்ரா பண்றதுக்கு அவங்க சார்ஜ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய அன்னெசரி சார்ஜஸ் இருக்கு. அண்ட் இது ஹெவியா இருக்கிறதுனால சிக்னிஃபிகண்டா நம்ம ரிட்டர்ன்ஸ் தான் இது லாங் டேர்ம்ல வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இதனால தான் யூலிப் பாலிசி அன்அட்ராக்டிவா இருக்கு கம்பேர் டு அதர் மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். ஸோ இதோட டிராபேக்கா கன்சிடர் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையான்றதை நீங்க பார்க்கணும். அண்ட் இதுல அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்க பாலிசி டேர்ம் உங்க ப்ரெஃபரன்ஸ்க்கு நீங்க சூஸ் பண்ணலாம். கேரண்டீட் அடிஷனுமே பாத்தீங்கன்னா உங்க ஃபண்ட் வேல்யூ பூஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதுல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதுல ஸ்விட்ச் பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. ரைடர்ஸ்மே பேஸ் பாலிசிக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மொர்டாலிட்டி சார்ஜஸ் அவங்க சார்ஜ் பண்றது உங்களுக்கு பாலிசி டேர்ம் எண்ட்ல ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்மே பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டெத் பெனிஃபிட்டை நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணலாம் அண்டர் த செட்டில்மெண்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிராபேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக் இன் பீரியட் 5 இயர்ஸ் சரண்டர் பண்றதுக்காகவும் இருக்கட்டும், பார்ஷியல் வித்ட்ராவல் ரெண்டுத்துக்குமே. அண்ட் இது நியூமரஸ் சார்ஜஸ்மே அவங்க இம்போஸ் பண்றாங்க. அண்ட் சம் ஆப்ஷன்மே பாத்தீங்கன்னா டூ லோ அண்ட் லோன் ஆப்ஷன் அவைலபிளா இல்ல. அண்ட் மத்த யூலிப் ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுல லிமிடெட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸும் இருக்கு. இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணும்போது பார்க்கணும். இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. பட் இதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதோட ரிட்டர்ன்ஸ் எசென்ஷியலி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இவங்க வந்து பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம IRR கால்குலேட் பண்ண போறோம். அதாவது இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ண போறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் 30 year old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி. இதோட சம் அஷூர்ட் 12 lakhs. ஸோ ஆனுவல் பிரீமியமா அவங்க 1,20,000 rupees கட்டுறாங்க. பாலிசி டேர்ம் அண்ட் பிரீமியம் பேயிங் டேர்ம் 15 years. ஸோ 15 yearsக்கு அவங்க பிரீமியம் கட்டுறாங்க. அட் எண்ட் ஆஃப் 15 years அவங்க வந்து ஃபண்ட் வேல்யூ ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் அப்படின்றதுனால அவங்க நம்ம 2 சினாரியோல ரிட்டர்ன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 4% per annum, 8% per annum. இது worst and best case சினாரியோ குறிக்கிறதுக்காக தான். இது வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் இவ்வளவுதான் இல்ல அப்பர் ஒரு லோவர் லிமிட்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணலாம் இந்த பாலிசியில அப்படின்றதும் கிடையாது. இந்த
பாலிசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் டிபெண்டா இருக்கு, இன்க்ளூடிங் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பட் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு worst and best கேஸ் சினாரியோ காட்டுறதுக்காக இந்த மாதிரி 2 சினாரியோஸை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது பாலிசி ப்ராஷர்லயே கொடுத்த 2 ரிட்டர்ன்ஸ் தான், 2 சினாரியோ தான். ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 4% worst கேஸ் சினாரியோல ஃபண்ட் வேல்யூ 20.82 lakhs அண்ட் ஐஆர்ஆர் 1.80%. இந்த மணியை நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சும்மா வச்சிருந்தா கூட இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதே வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ 8%ல பாத்தீங்கன்னா 28.43 lakhs கொடுக்குது, ஐஆர்ஆர் 5.53%. இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேரபிள் ரிட்டர்ன்ஸ் கூட கிடையாது. ஸோ இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட கம்மியா இருக்கிறதுனால நம்ம எல்ஐசி SIIP பிளான ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸா கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால இப்போ இந்த சேம் பிரீமியம் நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருக்கிற ரிட்டர்ன்ஸ் இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸோட கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசின்னு பண்டில்டா வந்து ஒரே ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தனித்தனியா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ தனித்தனியா இன்னும் நல்ல பெட்டர் அவுட்கம் கொடுக்குதான்னு பாக்குறதுக்காக இந்த பிரீமியம் யூட்டிலைஸ் பண்ணி. ஸோ இங்க லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதோட சம் அஷூர்ட் 12 lakhs தான் அண்ட் பாலிசி டேர்ம் பிரீமியம் டேர்ம் சிமிலர் டு எல்ஐசி பாலிசி ஃபார் ஃபேர் கம்பேரிசன். ஆனா இங்க நம்ம கட்டுற பிரீமியம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4,500 தான். கம்பேர் டு எல்ஐசி அங்க நம்ம 1,20,000 கட்டணும். ஸோ இங்க அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம சாய்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுத்துலயுமே எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளையும் நம்ம 2 சினாரியோ கன்சிடர் பண்றோம். டெப்ட்க்கு எக்ஸாம்பிளா பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுத்திருக்கோம். ஈக்விட்டிக்கு எக்ஸாம்பிளா இஎல்எஸ்எஸ் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் எடுத்திருக்கோம். ஸோ பிபிஎஃப் அக்கௌண்ட் 15 years கழிச்சு மெச்சூர் ஆகுது அண்ட் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் 15 years ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்ளை ஆகும். அண்ட் உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க டாக்ஸ் அப்படின்னு வந்து டவுட்ஸ் இருந்துக்குன்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் அதை வந்து பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ பிபிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா 31.32 lakhs அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனில் ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணால் 6.66% வருது. இஎல்எஸ்எஸ் ஃபண்டோட ப்ரீ டாக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 48.22 lakhs. போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 44.51 lakhs. இதோட ஐஆர்ஆர் ஃபார் த டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 10.67%. இதுவும் நம்ம போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பா ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் தான். ஸோ நம்ம ஃபண்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்றது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமா பண்ணும்போது அதுவும் இன்சூரன்ஸ்ல இருந்து செப்பரேட்டா வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ற அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இதுதான் வந்து எல்ஐசி SIIP பிளான்ல லேக்கிங்கா இருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எல்ஐசி SIIP பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி உங்களுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டத்தோட ஃபீச்சர்ஸ்மே கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்ஐசி SIIP பிளானில் நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா அதில் ஒரு பார்ட் வந்து இன்சூரன்ஸ் காம்போனன்ட்க்கு உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ரிஸ்க் கவர் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ரிமைனிங் போர்ஷன் தான் அவங்க வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஃபண்ட்ஸில் வந்துட்டு அதுலேயுமே சார்ஜஸ் டிடக்ட் பண்ணக்கப்புறமா அவங்க வந்து இந்த ப்ரீமியமை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளேயே இறந்துட்டாங்கன்னா அப்போ அந்த இன்சூரன்ஸ் காம்போனன்ட் வந்து நாமினி இல்லை பெனிஃபிஷரிக்கு டெத் பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லை மெச்சூரிட்டியில் வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் பாலிசி ஹோல்டர் இருக்காங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டருக்கு ஃபண்ட் வேல்யூ இந்த சோசன் ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது மற்ற மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பாரா இல்லை. ஏன்னா இது ரிஸ்க்கும் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா நாட் ப்ரொபோர்ஷனேட். நம்ம எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கோமோ அண்ட் எவ்வளோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஜஸ்டிஃபைபிளாக நம்மளுக்கு ரிட்டர்ன் இல்லை. நம்மளோட ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷன் ரேட்டோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் நாட் கோயிங் டு பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. அண்ட் இந்த சம் அஷர்மே பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல ரொம்ப லோவாக இருக்கு. அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஏன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இந்த பிளானை பத்தி ஹைலி வந்து பேசுறாங்க, ஏன் இது ரொம்ப சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹை ஏஜென்ட் கமிஷனுக்காக. ஏன்னா அந்த பிளான் உங்களுக்கு செல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷனுக்காக தான் அவங்க வந்து இது எக்ஸாஜரேட் பண்ணி இதோட ஃபீச்சர் தான் உங்களுக்கு சொல்லி மிஸ்செல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ நீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா உங்க லைஃப் கவருக்காக ஒரு டேர்ம் பிளான் வித் அடிக்குவேட் லைஃப் கவர் நீங்க வாங்கலாம். அண்ட் லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக உங்க ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அண்ட் இன்சூரன்ஸ்க்குமே தனியா ஒரு அடிக்குவேட் கவர் வச்சிருக்கும் போது உங்களுக்கு நல்ல பெட்டர் அவுட்கம் லாங் டேர்ம்ஸ் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட
ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.